வணக்கம். மைசூர் பேலஸ் அல்லது அம்பா விலாஸ் அரண்மனை உருவான கதை மிகவும் பழமையானதும் ரசமானதும் ஆகும். பல நூற்றாண்டுகளாக வோடையார் வம்சம் மைசூரை ஆட்சி செய்து வந்தது. அந்த காலத்திலேயே முதலில் மரத்தால் ஆன ஒரு சிறிய அரண்மனை கட்டப்பட்டது. காலம் கடந்து அந்த மர அரண்மனை பல முறை சேதமடைந்தது. 17ஆம் நூற்றாண்டில் வோடையார் மன்னர்கள் அதை மறுபடியும் புதிதாக கட்டினர். ஆனால் மைசூர் பேலஸ் இன்று நாம் பார்க்கும் வடிவில் உருவாக காரணமான ஒரு முக்கிய சம்பவம் 1897ஆம் ஆண்டு நடந்தது. அந்த ஆண்டு சமுத்திர ராணி ஜெயலட்சுமி அம்மணியின் திருமண விழா நடைபெற்றுக் கொண்டிருந்த போது பழைய மர அரண்மனையில் பெரிய தீ விபத்து ஏற்பட்டது. அரண்மனை முழுவதும் தகர்ந்து விழுந்தது. இதனால் வோடையார் மன்னர்கள் புதிதாக, அழகாகவும் வலிமையுடனும் இருக்கும் ஒரு பெரிய அரண்மனையை கட்ட முடிவு செய்தனர். 1897 முதல் 1912 வரை புதிய மைசூர் பேலஸ் கட்டப்பட்டது. இந்த அரண்மனையை வடிவமைத்தவர் பிரிட்டன் நாட்டைச் சேர்ந்த புகழ்பெற்ற கட்டிட நிபுணர் ஹென்றி இர்வின். அவர் இந்திய, இஸ்லாமிய, ராஜ்புத் மற்றும் ஐரோப்பிய பாணிகள் கலந்து அமைந்த இந்தோ சராசனிக் பாணியை பயன்படுத்தினார். இந்த பாணிதான் இன்றும் பேலஸை உலகில் தனித்தன்மை பெறச் செய்துள்ளது. கிரானைட் கல் சுவர்கள், மேல் பகுதியில் உள்ள தங்க கலசங்கள், பெரிய வளைந்த வாயில்கள், கண்ணை கவரும் ஓவியங்கள், வண்ணமயமான கண்ணாடி வேலைப்பாடுகள் இவை பேலஸை ஒரு கலையரசு பாலேஸ் ஆக்குகின்றன. மைசூர் தசரா விழா இந்த பேலஸின் பெருமையை இன்னும் உயர்த்தியது. ஒவ்வொரு ஆண்டும் நவராத்திரி காலத்தில் பேலஸ் முழுவதும் ஆயிரக்கணக்கான விளக்குகள் ஏற்றி ஒளிர வைப்பார்கள். அது மைசூரின் மிகவும் அழகான இரவு காட்சியாக மாறும். இன்றும் மைசூர் பேலஸ் இந்தியாவில் தாஜ்மஹாலுக்குப் பிறகு அதிகமாக பார்வையிடப்படும் சுற்றுலா தலங்களில் ஒன்றாக உள்ளது. இவ்வாறு பல சவால்கள், தீ விபத்துகள், மறுகட்டிடங்கள் என பல நிலைகளை கடந்து இன்று நாம் பார்க்கும் இந்த அற்புதமான மைசூர் பேலஸ் உருவாகியுள்ளது. நன்றி. அடுத்த பதிவில் சந்திப்போம்.